வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா கோபிகிட்ட கேட்குறாங்க, பழனிசாமி சார்கிட்ட நீங்கள் எதுக்கு சண்டை போட்டீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை நான் உன்னை பார்த்து கேட்கணும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இனியாவுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, நீ என்னடானா இங்கே வந்து ஊர் சுற்றிட்டுருக்குற அப்படின்னு கோபி கேட்குறாரு. நான் இங்கே எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அந்த லேம்ப் போஸ்ட் கூட நீ பேசாதன்னு உன்னை நான் எத்தனை தடவை வார்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நான் பொறுமையாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறேங்க. இந்த இடத்துல வச்சு பிரச்சனை பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மேலேயும் அதிகமாக எனக்கும் பேச தெரியும், இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியா. கோபி இப்போ அங்கே நின்று கோவமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ செய்கிறதெல்லாம் தப்பு, நீ எனக்கு வார்னிங் கொடுக்குறியா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ராதிகா நிற்கிறத பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாரு. செல்வியை பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னதும் பாக்கியாவும் வந்திருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே ரூம்லேருந்து ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க, அதான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களே சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. பாக்கியா மட்டும் இங்கே தனியாக வரல, அந்த லேம்ப் போஸ்ட் பழனிசாமி இருக்கிறான்ல அவன் கூட தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. பாக்கியா யார் கூட வந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. 24 மணி நேரமும் அந்த பாக்கியா பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கோபப்படுறாங்க ராதிகா. எக்ஸாம் பற்றின டென்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இனியாவுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அவளுக்கு நல்ல ஃபுட் கொடுத்து நல்லா கவனிக்கணும்ல, அதுதானே ஒரு அம்மாவோட கடமை அப்படின்னு சொல்கிறாரு கோபி. தேவையில்லாததெல்லாம் நீங்கள் பேசாதீங்க கோபி, நானும் தான் மையுவை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இங்கே வந்து என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கல்ல அப்படின்னு திட்டுறாங்க கோபியை. இதுதான் மார்னிங் ஃபங்க்ஷனில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ராதிகா கோபி 2 பேருமே இப்போ அவங்க வராங்க. ராதிகா கோபிகிட்ட சொல்கிறாங்க, பாக்கியா இங்கே ஜூஸ் பரிமாறுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்களா, நான் கூட கல்யாணத்துக்கு ஏதோ கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகா பாக்கியாட்ட, நான் எங்கே வந்தாலும் எனக்கு ஜூஸ் காஃபி டீ பரிமாறுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு நக்கலாக கேட்குறேங்க. என்ன ஜூஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. வாட்டர் மெலனும் ஆரஞ்சு ஜூஸும் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஆப்பிள் ஜூஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. லிஸ்ட்டில் அது கொடுக்கல மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. கெஸ்ட்டு கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இப்போ அங்கேருந்து போகிறாங்க. பாக்கியாவை சொடக்கு போட்டு ராதிகா கூப்பிடுறாங்க. நடந்துட்டு இருக்கிறத பழனிசாமி நின்று கவனிச்சிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ராதிகாட்ட ஜூஸ் கொடுக்குறாங்க பாக்கியா. ஐஸ் ரொம்ப கம்மியாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பரவாயில்ல மேடம், நான் வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. சர்வ் பண்ணுறவங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. தான் பழனிசாமி பாக்கியாட்ட சொல்கிறாரு, இந்த ஜூஸ்லாம் ஏற்று கொடுங்க, நான் சர்வ் பண்ணிக்கிறேன், நீங்கள் அடுத்த வேலையை போய் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. பழனிசாமி இப்போ அந்த ஜூஸை வாங்கி கெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறாரு. என்ன பழனி, இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துட்ருக்குற, ஏமா இதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு பாக்கியாட்ட கோவமாக கேட்குறாரு. நான் பண்ணுறேன் தான் சார் சொன்னேன், இவர் தான் சார் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம், நான் தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. பாக்கியாட்ட சொல்கிறாரு, வந்திருக்கிறவங்களெல்லாம் கஸ்டமராக நினைக்காதீங்க, இவங்க எல்லாரும் எனக்கும் சொந்த மாதிரி தான், எனக்கு சொந்தம்னா உங்களுக்கும் சொந்தம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா பழனிசாமியோட ஃப்ரெண்டு சுதாகர்கிட்ட அவங்களோட சம்மந்தி வந்து என்னோட சொந்தக்காரங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராதிகாவை காமிச்சு சொல்கிறாங்க, இவங்க பேர் ராதிகா, எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் கோபியுமே இருக்கிறாரு, இவங்க ராதிகாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னு சுதாகர் ரொம்ப ஷாக்காகி கேட்குறாரு. ராதிகாவோட ஹஸ்பண்ட் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும். அந்த அம்மா வேற என்ன போல சொல்லிச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு சுதாகர். அடுத்ததா பழனிசாமியோட ஃப்ரெண்டு பாக்கியாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. உங்கள் சமையல் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு மேடம், வந்திருக்கிறவங்கெல்லாம் மனசார வயிறார சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி பாக்கியாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில் பாக்கியா இப்போ எல்லாருக்கும் காஃபி சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுதாகர் அதை குடிச்சு பார்த்துட்டு, உண்மையிலே காஃபியோட டேஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லாக என் நாக்கிலே நிற்கும் போல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஒய்ஃப்மே உண்மையிலே காஃபி ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி காஃபி குடிச்சுலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க. மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்களும் வராங்க, அவங்களுக்கும் காஃபி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே திரும்பி பார்த்தா கோபியும் ராதிகாவும் வந்துட்டு இருக்கிறாங்க. கோபிக்கு இப்போது காஃபி சர்வ் பண்ணுறாங்க பாக்கியா. கோபி அந்த காஃபியை நல்லா ஸ்மெல் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு. பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது ராதிகா பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.